சட்டத்துறை அமைச்சர் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு கருத்தை முன் வச்சாருன்னு சொல்லிட்டு எங்கேயும் அதுபோல செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடுவதில் நான் அதாவது 29, 30, 3ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 5 நாளைக்கு எனக்கு கையெழுத்திடுவது விலக்கு அளிக்க வேண்டும் என்று என்னுடைய விசாரணை அதிகாரிக்கு நான் கடிதம் அனுப்பியுள்ளேன். நீதிமன்றத்திலும் அது குறித்து நான் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கேன். அதை நேற்றே உங்ககிட்ட நான் சொன்னேன். நான் முழுமையாக அது சொன்னேன். நான் 5 நாள் நான் அவகாசம் கேட்டிருக்கேன். அதுக்கு காரணம் என்னுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருவதால் அது குறித்து மூத்த வழக்கறிஞரிடத்தில் நான் பேச வேண்டியிருக்கிறது, சில ஆலோசனைகளை செய்ய வேண்டியிருக்கிறது, எந்த வழக்கை தாக்கல் செய்வது குறித்து பேச வேண்டியிருப்பதால் 5 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவை வழங்கியிருந்தேன். நீதிமன்றத்திலும் அது குறித்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தேன். 2 நாளில் அந்த பணி முடிஞ்சிருச்சு. அதனால் நான் நேற்றே கையெழுத்திடக்கூடிய பணிகளும் கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய பணிகளும் தொடங்கி இருக்கின்றேன். இதில் நான் கூட நேற்று பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், சட்டத்துறை அமைச்சர் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு கருத்தை முன் வச்சாருன்னு சொல்லிட்டு எங்கேயும் அதுபோல் செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இங்கே தான் இருந்தேன், வழக்கறிஞரை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தேன். வழக்கு நீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம், உச்சநீதிமன்றத்திலையும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம். வழக்கறிஞர்கள் வாதிட்டாங்க. ஒரு உரிய தீர்ப்பை நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆகையால் பொதுவெளியில் பொதுக்கூட்டங்களில் அதாவது இன்றைக்கி நிறைய நாட்டில் பிரச்சனை இருக்குது, மேகதாது பிரச்சனை இருக்குது, விவசாயிகள் கடன்களை முழுமையாக தள்ளுபடி பண்ணுங்க, தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த மாதிரி அதாவது எப்படி ஒரு சொடக்கு போட்டு ஆட்சி அமைந்த அடுத்த நொடியே அடுத்த நிமிடமே அப்படியெல்லாம் டயலாக் பேசிட்டு இன்றைக்கி விவசாயிகளை நடு ரோட்டில் விட்டு போராடக்கூடிய ஒரு சூழலை இந்த தாவேக அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. இதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வழக்கு போடுறது, கைது பண்ணுவது, வழக்கு தொடர்பில்லாதவர்களை இந்த வழக்கில் சேர்ப்பது, இது போன்ற ஒரு செயல்களில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. ரொம்ப முழுமையாக நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, நானும் விசாரணைக்கு ஆஜராகி பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் முழுமையாக முடியட்டும், நான் இன்னொரு நாளில் பொறுமையாக உங்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.